ஓகே, இப்ப நம்ம வந்து ஆக்சுவலி கிளாஸோட பேசிக்ஸ்ல இருக்கிறோம். நம்ம வகுப்புக்கு போக முன்னாடி குரு கேட்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ ஈஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மன் கையில் மாறிடும். இப்ப வந்து இங்க எது கை வைக்கணும், இங்க எது கை வைக்கணும், நீங்க எதுங்க கொஞ்ச நேரம். இன்னைக்கு வந்து நம்ம 4 பொறுத்த பேசிக்ஸ் தான். 7 மேல சார்பு அது முன்னாடியே அட்மிட் ஓகேங்களா? நான் பேசுறது கேக்குது தானே? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம். சரி, இப்ப வந்து யாராவது ஒருத்தர் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா போட்டு யோகி அபியோகி சொல்லி அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுன்னு நான் சொல்ல முடியும். யாராவது ஜாதகம் தரீங்களா? டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா போட்டுடலாம். மேடம், டேட் ஆஃப் பர்த் வந்து 16 உங்க பேர் சார்? சஞ்சீவ் குமார் மேம். பிறந்த ஊருங்க? பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. 16 பிப்ரவரி மேம். ஓகே, திருநெல்வேலி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16 பிப்ரவரி 1980 மேம். 16/2 1980. ஓகே, இது நைட் 9:40 மா. நைட் 9:40 PM. 9:40 PM. பிறந்து வந்து திருநெல்வேலி. ஒரு ஆண் ஜாதகம். 16/2/1980 9:40 PM திருநெல்வேலி. மியூட் போட்டுக்கோங்க. மற்றவங்க யாராவது இருக்கிறவங்க மியூட் போட்டுக்கோங்க. 16/2/1980 செட் பண்ணியாச்சு. ஈவன் நைட்டு 9:41. அப்போ 9:41னா 12 9 20 21 40. நீங்க பிறந்தது பிரதமை திதி வளர்க்குறீங்களா சார்? நீங்க பிறந்தது பிரதமை திதி வளர்க்குறீ தானே? பரிகம் நாம யோகம். ஓகேங்களா? சரி, அப்ப திதி வந்து பிரதமை திதி, வளர்பிறை. சுக்லபட்சம்னா வளர்பிறை, கிருஷ்ணபட்சம்னா தேய்பிறை. இவர் வந்து பிறந்தது வளர்பிறை. அப்ப திதி சூன்யம் பிரதமை திதிக்கு என்னெல்லாம் திதி சூன்யம் அடையும்? துலா மகரம். துலாம் மகரம். துலாம் வீட்டுக்கு வீட்டு ஓனர் வந்து சுக்கிர பகவான். மகர வீட்டு ஓனர் வந்து சனி பகவான். ஓகேங்களா? இப்ப பரிகம் நாமயோகம். பரிகம் நாமயோகத்துக்கு வந்து யோகி சனி பகவான், அவயோகி வந்து சந்திரன். யோகி அவயோகி. அப்ப இந்த ஒர்க்குக்கு அசிஸ்டன்ட்ங்கிறது அவங்க நின்ன இடத்துல இருந்து 4வது வளர்பிறைனா முன்னோக்கி 4 கட்டம் எண்ணினீங்கன்னா யாரோட வீடு வருதோ அதுதான் வந்து உபயோகியா வரும். அப்ப சனி பகவானோடதுங்கிறதுனால உபயோகி வந்து சுக்கிரன், அவயோகிக்கு வந்து
குரு பகவான். ஏன்னா வளர்பிறையில பிறந்ததுனால குரு பகவான். இதே தேய்பிறையில பிறந்திருந்தாங்கன்னா கேதுவாயிடும். அதுக்கப்புறம் கரணம். கரணம் வந்து கிம்ஸ்துத்தினா. கிம்ஸ்துத்தினம்னா புதன். கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு மேடம். நீங்க லிங்க்ல வாங்க. குட் ஈவினிங். நீங்க லிங்க்ல வாங்க. கிளாஸ் நடக்குது. லிங்க்ல வாங்க. கரணம் வந்து கிம்ஸ்துத்தின கரணம். முடக்கு வந்து சுக்கரன். முடக்கு வந்து சுக்கரன். வைநாசிகம் வந்து வைநாசிகம்ங்கிறது நோயை கொடுக்கிற தன்மைக்கு மட்டும்தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோம். அது வாழ்நாள் முற்றுன்னு கேட்டேன். கேட்டைங்கிறதுனால முதல். இவருக்கு வந்து கேட்டைங்கிறதுனால முதல். சோ இப்ப நம்ம இந்த ஃபார்மேட்டுக்குள்ளாரையே நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாவத்துக்கு போக முடியும். ஓகேங்களா? இப்ப வந்து திரிசூன்யமா வேலை செய்யறது சுக்கிரன், சனி பகவான். அப்ப சனி பகவானுக்கு 2 ரோல் இருக்கு. இது திரிசூன்யமாவும் இருக்கிறாரு, யோகியாவும் இருக்கிறாரு. அப்போ திரிசூன்யம் வந்து அங்க டைலூட் ஆயிடும். ஏன்னா திரிசூன்யம்ங்கிறது என்னது? அந்த ராசி கட்டத்துக்கு அதோட ரேஸ் வந்து வரலன்னு அதுதான் திரிசூன்யம். சூன்யம்னா மறைஞ்சு போச்சு, அங்க இருக்கிற கிரகங்கள் மறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கும்போது இவருக்கு சனி பகவானே திரிசூன்யமாவும் வராது, யோகியாவும் வராது. வேற ஏதாவது கரணமா வருதா, முழக்கா வருதா, வேற எந்த ஃபார்மேட்லயும் வரல. திரிசூன்யமாவும் வருது, யோகியாவும் வருது. அப்ப இது திரிசூன்யமா வேலை செய்யுமான்னு பார்த்தா திரிசூன்யமா வேலை செய்யாது, யோகியா தான் வேலை செய்யும். அப்ப நம்ம இந்த சனி பகவானுக்கு திரிசூன்யங்கிற அந்த ஒர்க் அவுட்ல இருந்து நம்ம அடிச்சிடணும். அப்ப இவருக்கு திரிசூன்ய கிரகம் ஒண்ணுதான், சுக்கிரன் மட்டும்தான் திரிசூன்யமா வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் வந்து யோகியாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சோ திரிசூன்யமா வேலை செய்ய மாட்டாரு. ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து இங்கே ஒர்க் அவுட்ட ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்ப நம்ம இதை பண்ணிட்டு இதுல இருந்து ஒன்னொன்னா நம்ம எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நியூட்ரல்னு வரும். இப்ப நியூட்ரல்னா 9 கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன். வியாழன்னா குரு, அதுக்கப்புறம் சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான், கேது. அப்படி 9 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 9 கிரகங்கள் இந்த ஃபார்மேட்ல என்ன ஒர்க் அவுட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, நமக்கு இந்த 9 கிரகங்கள் என்னென்ன மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கறது நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப வந்து நியூட்ரல் கிரகம் அப்படின்னு நியூட்ரல் கிரகம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். நியூட்ரல் கிரகம் போடும்போது நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நியூட்ரல் போட்டு வச்சுக்கலாம். இப்ப இங்க சூரியன். சூரியன்ங்கிறது என்னவா வராது? திரிசூன்யமா வராரா? வரல. யோகியா வராரா? வரல. அவயோகியா வராரா? வரல. கரணமா வராரா? வரல. முடக்கா வராரா? வரல. சோ நியூட்ரல். நியூட்ரல்னா நடுநிலைமை. நான் வந்து யோகியாவும் செயல்படல, அதுக்குன்னு உனக்கு எடுக்கவும் இல்லை. நான் வந்து நார்மலா நியூட்ரலா இருக்கிறேன் அப்படின்னு சூரியன் சொல்றாரு. சோ சூரியன் கிரகத்தை நம்ம வந்து நியூட்ரலா கன்சிடர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது சந்திரன். சந்திரனுக்கு வந்து அவயோகிக்கிற அந்தஸ்து வந்துருச்சு. சந்திரன் வந்து அவயோக தன்மையில வந்துருச்சு. அதுக்கப்புறம் சந்திரனுக்கு அடுத்தால என்ன பார்க்கிறோம்? செவ்வாய். செவ்வாய் வந்து திரிசூன்யமா வராங்களா? வரல. யோகியா வராங்களா? வரல. கர்ணமா வராங்களா? வரல. சோ செவ்வாயை நம்ம வந்து நியூட்ரல் கிரகமா கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? மேடம் சுக்கிரன் வந்து திரிசூன்யமா வருது, உபயோகியா வருது. அப்போ சுக்கிரன் திரிசூன்யமா வேலை செய்யாது தானே? ஆமா ஆமா. திரிசூன்யமே கிடையாது.
திதிசூன்யங்கிற வேலையே இல்ல. ஏன்னா சுக்கரனும் இங்க உபயோகியா வந்துட்டாரு. அதனால வேலை செய்யும். இப்ப ஒருவேளை இப்ப நான் சொல்றேன், அவயோகியா சுக்கரன் வந்துட்டு என்ன பண்ணும்? திதிசூன்யத்தோட கெடுதலும் அவயோகத்தன்மையும் சேர்த்து அதிகமான கெடுபலனை கொடுப்பாங்க. ஆனா இவங்களுக்கு யோகியா வந்ததுனால உபயோகியா வந்ததுனால திதிசூன்யம் வேலை செய்யுது. நம்ம அதுவும் எடுத்துடலாம். சோ இவருக்கு திதிசூன்யங்கிற கான்செப்ட் இவருக்கு பார்க்க வேண்டிய தேவை. அடுத்தது இப்ப நம்ம வந்து செவ்வாய்க்கு அப்புறம் புதன் வந்து கர்ணநாதனை ஆக்ட் பண்றாரு. குரு பகவான் வந்து அபியோகியா வேலை செஞ்சாரு. அப்புறம் சுக்கரன் வந்து அங்க திதிசூன்யமாவும் இருந்தாரு, உபயோகியாவும் இருந்தாரு. சோ திதிசூன்யம் இல்ல, இப்ப உபயோகி தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். அடுத்தால சனி பகவானுக்கும் அதே மாதிரி 2 அந்தஸ்து, திதிசூன்யங்கிற அந்தஸ்து இல்லாம யோகிங்கிற அந்தஸ்து வந்துருச்சு. சுக்கரனுக்கு உபயோகிங்கிற அந்தஸ்து வந்துருச்சு. சோ சுக்கரன் வந்து முடக்கா இருந்தாலும் இங்க வந்து உபயோகியா வந்ததுனால முடக்கு வேலை செய்யாது. இவருக்கு சுக்கரன் வந்து முடக்காவும் வேலை செய்ய மாட்டாரு. அப்ப முடக்குங்கிறதும் பிளாங்க் ஆயிடுச்சு. திதிசூன்யங்கிறது பிளாங்க் ஆயிடுச்சு. ஒர்க் அவுட் இல்ல. இப்ப நமக்கு ஒர்க் அவுட் யோகி அவயோகி காரணம் மைனாசி இதை மட்டும் தான் பார்த்தா போதும். இப்ப நம்ம வந்து சூரியன் செவ்வாய் இதுக்கப்புறம் என்ன? சுக்கரனுக்கு சனி பகவானுக்கு யோகிங்கிற அந்தஸ்து இருக்கு. ராகு பகவான் வந்து திரியா இல்ல, யோகமா இல்ல, கரணமா இல்ல. சோ ராகுங்கிறது நியூட்ரலா வேலை செய்யுது. கேதுவும் வந்து என்ன பண்ணுது? நியூட்ரலா வேலை செய்யுது. இப்ப இந்த 4 கிரகங்கள் வந்து நியூட்ரலா வேலை செய்யுது. ஆக்சுவலி புதன் வந்து நம்ம யோகி அவயோகிக்கு எடுத்துக்கலாம். அவரையும் நம்ம புதனால கன்சிடர் பண்ணணும். அவரை நோய் தன்மைக்கு மட்டும்தான் நம்ம வைநாசிகத்தை பார்க்கணும். குட் பேடு பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வந்து நம்ம வைநாசிகத்தை கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. சோ புதன் இங்க வந்து எந்த ஒரு ஆஸ்பெக்டும் இல்லை. இப்ப இதே இந்த வைநாசிக புத பகவான் வந்து ஒருவேளை இங்க அவயோகியா இருக்காரு அப்படின்னா அவங்களோட நோயோட தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவே வந்து அவங்களுக்கு இப்ப இவரோட இந்த ஜாதகத்திலேயே பாருங்க காரணமா இருக்கு. சோ இவருக்கு நோய் வாய்ப்பட்டாலும் அதுக்கு தெரிஞ்ச மருந்து அவங்களுக்கு எப்படியாவது கிடைச்சோம். அவங்க வீட்டுல இருந்தோ இல்ல அவருக்கே உள்ள தியானத்தினாலேயோ அவருக்கு கரெக்டான ஒரு மெடிசின்ஸ் கிடைச்சு அந்த நோயில இருந்து அவர் வெளிப்பட்டுருவார். ஏன்னா அவங்களுக்கு வைநாசியங்கிறது கர்ணநாதனா வேலை. புதனுக்கு 2 ஆஸ்பெக்ட். நம்ம குட் பாசிட்டிவ் போடுறதுக்கு புதனத்தை நம்ம வந்து என்னவா எடுப்போம்? புதனை வந்து நடுநிலையா தான் எடுக்கணும். வைநாசிகத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து புதனை கன்சிடர் பண்ணணும். இப்ப அடுத்த பாவம் எடுத்துக்கோங்க. இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னா நமக்கு 3 கட்டம் நம்ம சாஃப்ட்வேர் ஆமா இருக்கு. அப்போ இப்ப என்னன்னா ராசி, நவாம்சம், பாவம் அப்படின்னு 3 கட்டம். ஆக்சுவலி ராசிங்கிறது ராசி மண்டலத்துல சூரியன் சந்திரனுடைய கணக்கு வச்சுதான் நம்ம வந்து அது கணக்கு கன்சிடர் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு நாள் வந்து யோகம் எப்படி பிறக்குது, யோகத்தை எப்படி நம்ம கணக்கு பண்ணி எடுக்கணும், திதியை நம்ம எப்படி கணக்கு பண்ணி எடுக்கணும், கரணத்தை எப்படி கணக்கு பண்ணி எடுக்கணும், இன்னொரு கிளாஸ் எடுக்கிறோம். அது வந்து மேத்தமெட்டிக்கலா. இப்ப நம்ம வந்து பலன் எடுக்கிறதுக்கு நம்ம இந்த 12 பாவத்துக்கு உண்டான ஒர்க் அவுட் தான் ஞாபகம் பாருங்க. வருங்க பிடிச்சா இப்ப கிளாஸ்ல அப்ப வந்து இப்ப நம்ம ராசி கட்டத்துக்கும் பாவ கட்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதுதான் இப்ப உள்ள ஒர்க் அவுட். இப்போ ராசி கட்டத்துக்கு பாவத்துக்கு என்ன, ராசி நவாம்சம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? பாவம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசிக்கு 30 டிகிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகம் நின்ன இடத்த வந்து லக்னத்துல இருந்து கணக்கு பண்ணி எடுக்கும். லக்னத்துல இருந்து கணக்கு பண்ணி எடுக்கும் போது 15 பிரிக்கணும்.
அப்போ 15க்கு மேல இருந்தா அத வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும். அதுதான் ராசி கட்டத்திலயும் பாவ கட்டத்திலயும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா டிகிரி இப்ப 23 டிகிரி 27 டிகிரில சந்திரன் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பாரு, அடுத்த ராசி கட்டத்துக்கு பாவ கட்டத்துல போகும். ஏன்னா நம்ம பாவ பலன் தான் நம்ம எடுக்கிறோம். பாவகத்துக்கான பலன் தான் வந்து அக்யூரேட்டா இருக்கும். அப்படிதான் வந்து ட்வின்ஸ் பசங்களுக்கு எடுக்கிறது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம். அப்ப இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ண அந்த பாவ கட்டத்தை தான் நம்ம எப்போதுமே திரியோ கரணம் நம்ம ஐயாவுடைய முறைப்படி எடுக்கிறதுல வந்து பாவ கட்டத்தை தான் நம்ம வந்து பலனுக்கு எடுப்போம். சோ அது வந்து புரிஞ்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே சாஃப்ட்வேர்ல இப்ப நமக்கு இவ்வளவு கணக்கு போடணும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு சாஃப்ட்வேர்லயே பாவ கட்டம் வந்துருச்சு. இப்ப நம்ம பாவ கட்டம் போட்டுக்கலாம். தெரியுதா? நீங்க ஆக்சுவலா என்னன்னா நான் ஆடி அமாவாசைனால குபேர பூஜை பயன்படுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி. ஓகே, லக்னம் வந்து அஸ்த நட்சத்திரத்துல நிக்கும். லக்னம் வந்து என்னது, அஸ்த நட்சத்திரத்துல நிக்குது. கரெக்டுங்களா சார்? கரெக்டா? ஆமா மேடம். ஓகே. சூரியனும் கேதுவும் அவிட்டத்தில், சந்திரன் சதயத்துல, சதயம் ஒன்னாம், புதன் வந்து பூரட்டாதி, அதுவும் ஒன்னாம். சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி. சரி அவ்வளோதான். சரி ராகு வந்து மகம். ஓகேங்களா? குரு பகவான் வந்து மகம். செவ்வாய் வந்து இன்னொன்று வந்துருச்சு. செவ்வாய் வந்து பூரத்துல இருக்கா பூசத்துல இருக்கா? பூரம். அது இதுதானே அது. பாத்தீங்களா, ராகு வந்து மகம் 4ஆம் இடத்துல தான் நிக்கிறாரு, குருவும் மகம் 4ஆம் இடத்துல தான் நிக்கிறாரு. ஆனா ராகு வந்து கடக லக்னத்துல நிக்கிறாரு, குரு பகவான் வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்துட்டாங்க. பாத்தீங்களா, ஒரே நட்சத்திரத்துல இருந்தாலும் அந்த பாவக மாற்றம் வந்து அவங்க நின்ன டிகிரிக்கு கணக்கு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு மாறிடும். அதுதான் பாவக மாற்றம் அப்படின்னு சொல்லி. சனி பகவான்ங்கிறது உத்திரம் 2. இப்ப 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நம்ம இத போட்டது வந்து பாவம். இது ஒரு ஃபார்மேட். இப்போ நமக்கு இந்த பாவ கட்டத்துலதான் வந்து இப்போ விபரீத ராஜயோகம் பாக்குறது, இவங்க வந்து கெடுபலனா வேலை செய்யறாங்களா, இல்ல கோஜாரத்துல வந்து நல்லது பண்ணிட்டு ஜாதகத்துல கெட்டது பண்றாங்களா, இது எல்லாமே நம்ம வந்து இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப லக்னம்ங்கிறது எப்பயுமே ஒன்னா பாவம்னு லக்னம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் நின்ன அந்த டிகிரி. சூரியன் வந்து உதயம் ஆகும் இல்லையா, அந்த டிகிரி. சூரியனும் சந்திரன் அந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய அந்த பிறப்பு தான் லக்ன பிறப்பு. அந்த லக்னத்தில இருந்துதான் நம்ம வந்து யார் என்னென்ன டிகிரில நிக்கிறாங்களோ அதுக்கு கணக்கு பண்ணி நம்ம வந்து ஜாதகத்தை எழுதுவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்தது லக்னம் வந்து அஸ்த நட்சத்திரத்துல நிக்குது. லக்னம் வந்து அஸ்த நட்சத்திரத்துல நிக்குது. அஸ்தம் வந்து இப்ப இது குட்டா பேடா? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவா நெகட்டிவா யாராவது சொல்லுங்க. அவயோகி நட்சத்திரம் மேடம்.
அவயோக நட்சத்திரம். வெரி குட். அப்போ அவயோக நட்சத்திரத்துல யார் நிக்கிறாங்க? லக்னம் நிக்குது. லக்னம் வந்து அவயோக நட்சத்திரத்துல நின்ன உடனே அது வந்து இந்த ஜாதகமே வந்து கெட்ட ஜாதகம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. லக்னம் வந்து அவயோகி இதுல நிக்குது, அவ்வளவுதான் ஸ்டார்டிங். ஓகேங்களா? இது வந்து நெகட்டிவ் தான். லக்னம் ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தா போதும். லக்னத்துக்கு அடுத்தால 5ஆம் பாவம், 1 2 3 4 5ஆம் பாவத்துல என்ன நிக்கிறாங்க? சூரியன் நிக்கிறாங்க, கேது நிக்கிறாங்க. இப்ப நம்ம சூரியனை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் யாரோடது? அவிட்ட நட்சத்திரம் யாரோடது? செவ்வாயோடது. அப்ப செவ்வாய் வந்து இவங்களுக்கு என்னவா வேலை செய்யுது? நியூட்ரலா வேலை செய்யுது இல்லையா? அப்போ இங்க நியூட்ரலா இருக்குது. யார் நிக்கிறா? சூரியன். சூரியன் யாரு? சூரியன் நியூட்ரல். அப்ப இவங்களும் என்ன சொல்றாங்க? நியூட்ரல்ன்றாங்க, இவங்களும் நியூட்ரல்ன்றாங்க. சோ சூரியன் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் கேட்ட லோகத்தையும் நான் தரல, நான் வந்து கெடுதலும் பண்ணல. அப்படிங்கிற நியூட்ரல்ங்கிறதுனால இது பாசிட்டிவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. இனி அடுத்தது கேது. அவிட்ட நட்சத்திரம் நியூட்ரல். அப்போ கேதுங்கிறது நியூட்ரல் இல்லையா? அப்ப நியூட்ரல் வந்ததுனால இதுவும் நமக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப புதன் பூரட்டாதி. பூரட்டாதி பத்தி என்னது? அவயோக நட்சத்திரம். குரு பகவான் வந்து அவங்களுக்கு அவயோகமா வேலை செய்யும். அப்ப இந்த அவயோக நட்சத்திரத்துல யாரு நின்னாலும், கர்ணநாதனே நின்னாலும், இப்ப பாத்தீங்க கர்ணன் வந்து நிக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு புதன் வந்து கர்ணநாதனா தான் ஆக்டிங். ஆனா அவயோக நட்சத்திரத்துல உட்கார்ந்துட்டாரு. எனது குருவோட நட்சத்திரம் அவங்களுக்கு அவயோகி, உப அவயோகி. அதுல உட்கார்ந்ததுனால இவங்களுக்கு வந்து புதன் வந்து என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ் ஆயிடுச்சு. எதுல? அவங்க ஜாதகத்துல, ஜென்மத்துல. ஆனா கோஜாரத்துல பாசிட்டிவ் பண்ணிடுவாரு புதன். ஏன்னா கர்ணநாதன் இல்லையா? சோ புதன் வந்து கோஜார கணக்கு பார்க்கும்போது அவரு புதன் இப்ப கூட ஆயிரத்துலதான் போயிட்டு இருக்காரு. சோ அவங்களுக்கு கர்ணநாதனா செயல்பட்டு புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குட்டா பண்ணிடும். ஓகேவா? அடுத்தது சந்திரன். சந்திரன் எந்த வேணுங்க தெளிவு வருது? என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு ஆயிரம் அவசரம் எல்லாம் லேட்டா கொண்டு விட்டுட்டாங்க, இல்லாட்டி நேரம் முடிச்சிடும். ஓகே. சந்திரன் வந்து சதயம். சதயம் வந்து ராகுவோடது, ராகு வந்து நியூட்ரல். ஓகேங்களா? சந்திரன் யாரு? அவயோகி. அப்ப இவர் வந்து அவயோகி. ஆனா என்ன பண்ணிட்டாரு? நியூட்ரலான நட்சத்திரத்துல உட்காந்துட்டாரு. சோ சந்திரனும் இங்க கெட்டு போயிட்டாங்க. இவர் இப்ப சந்திரனோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாதகத்திலயும் அவர் வந்து கெட்டுப்பலன் கொடுக்குறாரு, இந்த கோஜாரத்திலயும் அவர் கெட்டுப்பலன் கொடுப்பாரு. சோ இவருக்கு நல்ல அம்மாவுடைய கன்சிடரேஷன், நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரெஸ், இதெல்லாம் வந்து சிரமமான ஒரு ப்ராப்ளம்ஸா அனுபவிக்க வேண்டிய ஒரு. ஓகே. சுக்கிரன் வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி யாரோட நட்சத்திரம்? சூரியனோட நட்சத்திரம். உத்திரட்டாதியா? சமநிலை கிரகத்தோட நட்சத்திரம். சனி பகவானோட நட்சத்திரம். உத்திரட்டாதி வந்து சனி பகவானோட நட்சத்திரம். உத்திராடம், உத்திரம், அது ரெண்டு தான் சூரியனோட வரும். உத்திரட்டாதி அது வந்து சனி பகவானோட நட்சத்திரம். ஓகேவா? அப்ப இது சனி பகவான் யாரு? அவங்களுக்கு யோகி. இந்த யோகியோட நட்சத்திரத்துல யாரு நின்னாலும், அதாவது அவயோக ஸ்டாரே, அவயோக பிளானட்டே நின்னா கூட அவங்க வந்து பாசிட்டிவ் ஆயிடும். அவங்களோட ஜாதகத்துல அது பாசிட்டிவ் ஆயிடும். இப்ப யாரு? சுக்கிரன். சுக்கிரன் வந்து அவருக்கு உபயோகி வேற. சோ உபயோகி என்ன பண்ணிட்டாரு? உபயோகிங்கிற கிரகம் யோகியோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து டபுள் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஜாதகத்திலயும் பாசிட்டிவ் பண்ணுவாரு, அப்போ கோஜாரத்துல இவருக்கு பாசிட்டிவ் பண்ணுவாரு. அப்ப இவர் வந்து நல்ல மனைவி, மனைவியால வந்து உள்ள கன்சிடரேஷன் அப்படிங்கறதுல இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணோம். அடுத்தால ராகு மகம் நட்சத்திரத்தில் நிற்கிறது. மகம் யாரோட நட்சத்திரம்? கேதுவோட நட்சத்திரம். கேதுங்கிறது நியூட்ரல், ராகுங்கிறது நியூட்ரல். நியூட்ரல்ங்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ். ஓகேங்களா? அடுத்தால மகம் நட்சத்திரம்
நியூட்ரல். ஆனா நிக்கிறது யாரு? அவயோகியான குரு. அப்போ அவயோகி கரணநாத நட்சத்திரத்திலோ யோக நட்சத்திரத்திலோ நின்னா மட்டும்தான் அவர் குட்னஸ் பண்ணுவாரு, இல்லைன்னா அவர் குட்னஸ் பண்ண மாட்டாரு. இப்ப இந்த குரு என்ன ஆயிடுச்சு? ஏன் நம்ம குருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? ஏன்னா குருன்னா அம்மா அப்பா, ஹஸ்பண்ட், பொண்ணுன்னா ஹஸ்பண்ட். ஆனா பையன்னா சுக்கிரன் வராது, சுக்கிரன் தான் வரும். ஓகேங்களா? இது இப்ப பையன்கிறதா பிரச்சனை, அவருக்கு சுக்கிரனை பார்த்தா போதும். இப்ப இது குரு. குரு வந்து மக நட்சத்திரத்தில் நிக்கிறது, அவருக்கு மெயினா பணத்தை பார்க்கணும். ஆணோட ஜாதகம்ங்கிறதுனால மெயினா பணத்தை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், அதெல்லாம். அப்ப இது வந்து அவருக்கு கோச்சாரத்துல குரு பகவான் வந்து கெடுதல் தான் பண்ணுவாரு, நின்னது நியூட்ரல். சோ இது ஜாதகத்துல கெடுதல் தான் பண்ணுவாரு, நெகட்டிவ் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது செவ்வாய். செவ்வாய் வந்து பூர நட்சத்திரத்துல இருக்கு. எப்பயுமே ஃபர்ஸ்ட் நம்ம நட்சத்திரத்தை தான் கன்சிடர் பண்ணணும். பூரம் நட்சத்திரம்ங்கிறது யாரோடது? சுக்கிரனோடது. சுக்கிரன் வந்து இங்க என்னவா வேலை செய்யறாரு? உபயோகியா வேலை செய்யறாரு. அப்போ உபயோக நட்சத்திரத்துல யாரு நின்னாலும், திதி சூரியன் நின்னாலும் சரி, அவயோகி நின்னாலும் சரி, கரணநாதன் நின்னாலும் சரி, யாரு நின்னாலுமே அவங்களுக்கு வந்து உபயோக நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கிறதுனால அவங்க வந்து பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. செவ்வாய் வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. சோ இவர் நல்ல ஒரு துணிச்சலான ஒரு ஆளா தான் இருப்பாரு. ஓகே. சனி பகவான் வந்து உத்திரம். அப்ப உத்திரம்ங்கிறது யாரோட நட்சத்திரம்? சூரியனோட நட்சத்திரம். சூரியனோட நட்சத்திரம். சூரியனுக்கு இங்க என்ன ஆக்டிங்க? சமநிலை கிரகம், நியூட்ரலா இருக்கிறாங்க. அப்ப சனி பகவானுக்கு என்ன ஆக்டிங்க? யோகி. யோகி யோகி. அப்போ யோகி நியூட்ரலா இருக்கிறாங்க. அப்ப நியூட்ரலா இருக்கிறதுனால அந்த யோக தன்மையை தான் கொடுக்கும். சோ சனி பகவான் வந்து பாசிட்டிவா தான் நினைக்கிறார். சனி பகவான் பாசிட்டிவாவும் இருக்கிறாங்க, யோகியாவும் இருக்கிறதுனால ரொம்ப நியாயமான ஒரு ஆணாவே இருக்க வாய்ப்பு இல்ல, இருப்பாரு அப்படிங்கிற ஒரு. ஏன்னா நம்ம ஐயாவுடைய விதியில எதுவுமே மாற்றம் கிடையாது. வாய்ப்பு இருக்கு, இப்படி ஆகலாம் அப்படின்னால கிடையாது. இப்படித்தான் அப்படின்றவாரு. குட்டோ பேடோ இது இப்படித்தான் அப்படின்னு சார் வந்து கரெக்டா சொல்லிடுவாரு. இப்ப நம்ம இந்த ஜாதகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சனி தசையில செவ்வாய் புக்தி அவருக்கு போயிட்டு இருக்குது. அது வந்து நம்ம இனி வர கிளாஸ்ல பார்க்கலாம். சனி இப்ப நான் போட்டேன் இல்லையா, குட் பேடுன்னு எல்லாம் போட்டேன்ல, அதுல யாருக்காவது ஏதாவது இப்போ இந்த ஒரு ஜாதகம் போட்ட உடனே உங்களுக்கு வந்து எல்லா விதிகளும் ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா விதிகள் குறைவுதான். ஆனா நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நமக்கு வரும். பேசிக்கலா 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திதி சூன்யம், திதி சூன்ய நட்சத்திரங்கள் 3, 6, 8, 12 மறைந்தால் அது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் கெடுபலனையே கொடுக்கும். இது திதியோடது. அடுத்தது யோகம். யோக நட்சத்திரங்களில் யார் நின்றாலும் பாசிட்டிவ். அடுத்தது அவயோகி. அவயோக நட்சத்திரத்தில் யாரு நின்றாலும் கெடுபலன். கர்ணநாதனே நின்றாலும் கெடுபலன். இப்ப இந்த ஜாதகத்துல பார்த்தோம். அடுத்தது இவ்வளவுதான். திதி யோக கரணம் நம்மளோடது மொத்தமே வந்து ஒரு 10 இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்துருவோம் இல்லையா? அவயோக நட்சத்திரத்துல யாரு நின்னாலும் கெடுபலன், யோக நட்சத்திரத்திலும் கரணநாத நட்சத்திரத்துல யாரு நின்னாலும் குட் பாசிட்டிவ். அதே மாதிரி திதிசூன்யம் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வரும். திதிசூன்யம் இது இங்க நிக்குது, ராசி கடத்துல நின்னா சரியா நமக்கு விபரீத ராஜ்யம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. பாவ கடத்தை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பாவ பலன் தான் வந்துட்டு நம்ம எடுக்கிறது. இப்ப கூட ஐயா எடுக்கிற வகுப்பு வந்து பாவம் நமக்கு கரெக்டா தெரியணும். 1ஆம் பாவத்தில் இந்த கிரகங்கள் நின்னா நமக்கு வந்து என்ன மாதிரி உண்டான தன்மை அப்படி இருக்கும். நேற்று சூப்பரா எடுத்தாரு. வெறும் ஒரு லக்னம் ஒண்ணுமே வேண்டாம். இப்ப இன்னைக்கு காலை கூட என் ஃப்ரெண்ட் போன் பண்ணா, நீ என்ன லக்னம் கேட்டு டக்குன்னு அவனோட சிந்தனையை சொல்லணும்னா ஆமா கரெக்டா சொல்றியே அப்படிங்கிறாங்க. அப்ப அது எவ்வளவு அக்யூரேட்டா இருக்குது பாருங்க. அவரோட அந்த தீம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்குது. இப்ப வந்து இப்ப இந்த விஷயத்துல மட்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அப்புறம் என்ன கேட்டா நான் சொல்றேன்.
மேடம் நான் லேட்டா ஜாயின் பண்ணேன். இந்த வீடியோ இருக்க கிடைக்குமா மேடம்? நீங்க வீடியோ வரும் 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 சார். சாரோட கிளாஸ் தான். Okay. இப்ப பாருங்க, இப்ப இது முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூவா ஐயா எடுப்பாரு. இப்ப நான் வந்து உபயோகி இந்த குட் பேட் வந்து ரொம்ப பேசிக்கலா இருக்கிறவங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக நான் எடுத்தேன். இந்த வீடியோ அந்த வீடியோடய சேர்ந்தே வரும். ஸ்டார்டிங் நான் பேசுறது வரும், அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூவா ஐயா உடைய கிளாஸுக்கும் அப்படியே கண்டினியூ நடக்கும். இப்ப 7:10 வரை தான் எனக்கு டைம். அப்புறம் சாருக்கு நான் டேக் அவுட் கொடுக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். இந்த ஜாதகம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, பச்சு சார், சொல்லுங்க சொல்லுங்க மேடம். நீங்க வந்து அவசியம் வந்து குரு பகவான வந்து கோஜார ரீதியா ஐயா வந்து போன வகுப்புல கொடுத்திருப்பாரு. குரு பகவானுடைய பரிகார கோவில்னு கொடுத்திருப்பாரு. இப்ப கூட நம்ம குரு பகவானுக்கு வந்து பரிகாரத்துக்காக தான் செங்காலிபுரத்துக்கு போயிட்டு வந்தோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு போயிருக்கிறோம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு திருநாவலூர் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி நீங்க வந்து இந்த குரு பகவானை வந்து நல்லா கரெக்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மகம் நட்சத்திரத்துல கேதுவோட நட்சத்திரத்துல குரு பத்திருக்காரு. எப்பவுமே இந்த குரு கேது காம்பினேஷன் தருது நல்ல ஞானம் அதெல்லாமே கொடுக்கும். ஆனா உங்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னா நெகட்டிவா கொடுக்குது. சோ உங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவை வந்து நீங்க இப்ப லௌகீக வாழ்க்கையில இருக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் குழந்தை அப்படின்னு இருக்கும் இல்லையா? சோ அந்த வாழ்க்கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பணத்தை வந்து கரெக்ட் பண்ணணும். சோ இந்த குரு பகவானோட பரிகார கோவிலுக்கு நீங்களே கூட தனியா கூட போகலாம். சதுஷ்பாத காரணம் வரும்போது போகலாம். அது போக வந்து கூட வாழ்வியல் பரிகாரம் ஐயா கிட்ட கூட கால் பண்ணி கேளுங்க. அப்படி இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கூட அந்த வாழ்வியல் பரிகாரம் நீங்க என்னெல்லாம் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? எனக்கு கெட்டு போனதுனாலதான் நான் வந்து இது சொல்றேன். ஓகேங்களா? வேற யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு கூட நம்ம இந்த ஜாதகத்தை போட காரணம் பாத்தீங்கன்னா, புதன் வந்து ஆயிலத்துல போயிட்டு இருக்கு. இவருக்கு கர்ணநாதன் வந்து பாசிட்டிவ். இவருக்கு கர்ணநாதன் வந்து புதன் பகவானா இருக்கிறதுனாலதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜாதகத்தை போட்டு நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே, வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்ல போன் பண்ணி கேட்கறாங்க கேட்டுக்கலாம். சரி ஸ்ரீதேவி, கிளாஸ் முடிச்சிடலாமா? தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து படிக்கிறதை விட நம்ம சொல்லி கொடுக்கும் போது நமக்கு ஞானம் வளரும். எனக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து சின்ன ஸ்கூல்ல இருந்தே உண்டு. ஸ்கூல்லே வந்து மேக்ஸ்க்கு வந்து நான் தான் கடகடன் போய் போர்டு போட்டு சொல்லி கொடுப்பேன். மேக்ஸ் டீச்சருக்கு எனக்கு ஒரு லிங்க் இருந்துட்டே இருக்கும். நான் போர்ட்லயும் போய் போடுவேன், கடகடன் வந்து நோட்லயும் போடுவேன். கொஞ்சம் ஸ்பீடா எல்லாம் பண்றதுனால மேம் வந்து எனக்கு தான் அந்த ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. ஸ்ரீதேவி இதை போட்டு அப்படின்னு. அது என்னன்னா, அது சொல்லிக் கொடுக்கதான் நமக்கு வந்து அது பெருகும். எப்பவுமே கல்வி மட்டும் சொல்லிக் கொடுக்கதான் நமக்கு பெருகும். நான் என் பையனுக்கு அப்படிதான் சொல்லிக் கொடுப்பேன். நீங்களுமே உங்க குழந்தைங்களுக்கு அதான் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்ரீதேவி, கிளாஸ் முடிச்சிடலாமா? ஓகே சார், டேக் ஓவர் வாங்கிக்கோங்க சார். தேங்க்யூ. ரைட். Mm-hmm.